எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசா ரோசாவோ இல்லை ராசாவோ ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுகிறப்படி அண்ணாவும் காமராஜரும் இருந்த சட்டமன்றத்தில் இப்போ நாதாரிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க. அவர் வந்து விஜய் சொல்கிறாங்க, முதலமைச்சர் விஜய் சொல்கிறாங்க, இல்லை விஜய் அவருடைய அமைச்சர்களை சொல்கிறாங்க, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெட்டி கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ராசா சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதியையும் உதயநிதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும். நேரு இருந்தார், செந்தில் பாலாஜி இருந்தார், பன்னீர்செல்வம் இருந்தார், வேலு இருந்தார். எல்லாத்தையும் தான் நாதாரின்னு அவர் திட்டியிருக்காரு. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்தது இப்போ இவங்க மட்டும்தான், முன்னாடி இருந்து இருக்கிறது அவங்க தான். அண்ணாவும் காமராஜரும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரிகள் வந்தாங்கன்னா அப்போ இத்தனை நாள் வந்து நாதாரிகள் யாராக இருந்தது சொல்லுங்க மகளா? நாதாரின்னு சொல்லும்போதே வாய்க்கு வந்து ஒரு பூட்டை போட்டுக்கணுங்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை பாருங்களேன். இப்போ நான் சொன்னது அவங்கள திமுக காரத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நிறைய பேர் யோசிப்பாங்களே, நாதாரி யார்? நீங்கள் நாதாரியாக இல்லைன்னா மக்கள் வந்து உங்களை ஏன் தேர்ந்தெடுத்துக்கணும்ல? நீங்கள் நாதாரி இல்லைன்னா மக்கள் உங்களை திமுகவை ஜெயிக்க வச்சுருக்கணும்ல? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாதாரி இல்லைன்னா குளத்தூர் தொகுதி மக்கள் வந்து ஜெயிக்க வச்சுருக்கணும்ல? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ திமுக வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்கணும்ல? ஏன் உட்கார வைக்கல? அப்போ இதுலேருந்து யார் நாதாரிங்கிறது தெரியுதா மிஸ்டர் ராசா அவர்களே? நீங்கள் வந்து அதாவது எப்போ ஒருத்தன் தலக்கணத்தோட ரொம்ப நான் தான் எல்லாமே, நாங்கள் தான் எல்லாமே, திமிரு, அகம்பாவம், ஆணவம் எல்லாமே சேர்ந்த ஒரு கட்சி எதுனா திமுக தான். ஏன் வந்து இதை பகிரங்கமாக சொல்கிறேன்னா, அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார். 75 வருட கட்சி, எங்களுடைய கட்சி வந்து ஆலமரம், மிகப்பெரிய ஆலமரம், ஆலமரத்தை சாய்க்கிறதுக்கு இன்னும் வேறு ஒருத்தர் பிறந்து வரணும், ஆலமரத்தை அழிச்சிருவேன்னு சொன்னவன், ஆலமரத்தை பிடுங்கி போட்டுறேன்னு சொன்னவன், எங்கள் கட்சியை வந்து ஒழிச்சிருவேன்னு சொன்னவன் எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. இனி எவனோ ஒருத்தனாலையும் வந்து எங்கள் கட்சியை திமுகவை உடைக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு வெத்து வசனம் பேசிகிட்டு இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து வேட்டு வைக்கல, தமிழக மக்கள் வந்து வேட்டு வச்சாங்க. எவ்வளவு திமிரு! மக்களுடைய வரி பணத்தை வாங்கி கொள்ளையடித்து, கட்டண பணத்தை கொள்ளையடித்து ஏப்பம் மட்டும் தின்னுட்டு மக்களுடைய வரி பணத்திலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கே வந்து இவ்வளோ நாதாரின்னு பேசுகிறாங்கன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இனிமேல் ஒருபோதும் எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியாது.